Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவரே, எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தருகிறவரே, எங்கள் பலவீனத்திலே எங்களுக்கு பலனாய் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்மை ஆராதிக்கிற வேளையிலும் உடைய வசனத்தை தியானிக்கிற பொழுதும் கர்த்தாவே, எங்களோடு நீர் இடைபட நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் ஆண்டவரே. எங்களை உண்டாக்கி எங்களை அழைத்து நீதிமானாக்கின கர்த்தாவே, எங்களோடு இடைபடுவீராக. ஆராதிக்கும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நாம் இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை எண்ணி பார்த்து இந்த பாடலை நாம் பாடுவோம். என் மேய்ப்பராய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, எங்கும் மொழி, ஆஹா எங்கும் மொழி, ஆஹா எங்கெங்கும் மொழி அல்லவா? எங்கும் மொழி, ஆஹா எங்கும் மொழி, ஆஹா எங்கெங்கும் மொழி அல்லவா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? இப்பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை பிடித்தே முன் நடப்பார். இப்பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை பிடித்தே முன் நடப்பார். அஞ்சிடேனே, நான் அஞ்சிடேனே, நான் எதற்கும் அஞ்சிடேனே, அஞ்சிடேனே, நான் அஞ்சிடேனே, நான் எதற்கும் அஞ்சிடேனே. மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாய் மாற்றியதால், என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாய் மாற்றியதால், என்னுள்ளமே ஆஹா என் தேவனை, ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுதே. என்னுள்ளமே ஆஹா என் தேவனை, ஆஹா என்றென்றும் புகழ்ந்திடுதே. மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே
குறைகள் என்பது ஏது? சொல்லலாமா? என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அவரை அறியாமல் நம் வாழ்விலே ஒன்றும் நடப்பதில்லை. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்மை கண்ட தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையும் அவர் கண்டு நமக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருக்கிறார். He has made provision even before the foundations of the world என்று வேதம் சொல்லுகிறது. அவரே நமக்கு அரணும் கோட்டையும் துருகமும் தஞ்சமுமாய் இருக்கிறார். இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒரு புதிய பாடல் கர்த்தருக்காக நாம் பாடுவோம். அரணே என் கோட்டையே, பலனே என் தஞ்சமே, எந்த நினைவாய் இருப்பவரே, கண்ணின் மணி போல் காப்பவரே, இரவும் பகலும் ஒவ்வொரு நாளும் இமை பொழுதும் உறங்காமலும் சிறகின் நிழலில் நீர் மறைத்து வைத்தீர். அன்பினால் என்னை இழுத்து கொண்டீர். அரணே என் கோட்டையே, பலனே என் தஞ்சமே, எத்தனை நன்மை என் வாழ்விலே, எண்ணில்லா கிருபை எனக்காகவே, வாக்கை நம்பியே நம்பிக்கை பெருகுதே, அன்பை எண்ணியே என் உள்ளம் பாடுதே, நீரின்றி எனக்கேது ஆறுதலே, நீர் போதும் எனக்கென்றும் ஆனந்தமே, நீரின்றி எனக்கேது ஆறுதலே, நீர் போதும் எனக்கென்றும் ஆனந்தமே. அரணே என் கோட்டையே, பலனே என் தஞ்சமே, எக்கால சத்தம் வானில் தொனிக்கும், என் மீட்பரை என் கண்கள் காணும், எக்கால சத்தம் வானில் தொனிக்கும், என் மீட்பரை என் கண்கள் காணும், மன்னாலை நோக்கியே தளராமல் ஓடுவேன், அன்பரை காணவே அனுதினமும் நாடுவேன், அவர் இல்லத்தில் நான் இளைப்பாறுவேன், நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், அவர் இல்லத்தில் நான் இளைப்பாறுவேன், நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அரணே என் கோட்டையே, பலனே என் தஞ்சமே, எந்த நினைவாய் இருப்பவரே, கண்ணின் மணி போல் காப்பவரே, இரவும் பகலும் ஒவ்வொரு நாளும் இமை பொழுதும் உறங்காமலும் சிறகின் நிழலில் நீர் மறைத்து வைத்தீர். அன்பினால் என்னை இழுத்து கொண்டீர். அரணே என் கோட்டையே, பலனே என் தஞ்சமே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நல்ல தகப்பனே, நாளிலும் உம்முடைய வசனத்தை தியானிக்கிற பொழுது கர்த்தர் எங்களோடு இடைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அரணும் கோட்டையும் திடனும் பலனும் தஞ்சமுமாய் இருக்கிறீர். யாரிடத்துல நாங்க போவோம் ஆண்டவரே? வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடத்துல அல்லவோ இருக்கிறது. எங்களோடு நீர் பேச ஜெபிக்கிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அன்பு தகப்பனே. ஆமென், ஆமென்.
பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் மத்தியில் இருக்கிற சிஸ்டர் லாவண்யா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். பிரைஸ் லார்ட். ஜீசஸ், இன்னைக்கு நாங்கள் படிக்க போகிறது எல்லாமே நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஜீசஸ். எங்கள் கூட இருந்து ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் ஜீசஸ் எங்கள் மனக்கண்களை திறந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஜீசஸ். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா parallel between Jewish wedding tradition and the second coming of Jesus. இப்போ நம்ம வந்து ஒரு ஜீசஸ் வந்து பிறந்தது வந்து ஒரு யூதரா பிறந்தாரு. அவர் யூதரா பிறந்ததுனால அவர் வந்து நிறைய உவமை நிறைய இது சொன்னதெல்லாம் வந்து ஜூஸோட கல்ச்சர் கஸ்டம்ல வந்து என்ன பண்ணாங்களோ அது பேஸ் பண்ணி தான் வந்து அவர் நிறைய ப்ரீச் பண்ணியிருக்கார். ஸோ நம்ம பைபிள் படிக்கும் பொழுதும் வந்து நிறைய இடத்துல வந்து சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு வந்து அதை வந்து ஒரு மேரேஜா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நிறைய இடத்துல. ஸோ நமக்கு வந்து இந்த மேரேஜ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த காலத்துல ஜூஸோட வெட்டிங் எப்படி நடந்துச்சு, அது என்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறப்போ செகண்ட் கம்மிங் ஆஃப் கிரைஸ்டையும் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஜீசஸோட காலத்தில் வந்து என்னென்ன கஸ்டம்ஸ் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு பெட்ரோத்தல் இருக்கும். அந்த பெட்ரோத்தல் அப்போ வந்து அந்த ஃபாதர், அந்த பையனோட ஃபாதர் வந்து போய் பொண்ணோட ஃபாதர் கிட்ட வந்து பேசி முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த முடிவானதுக்கு அப்புறமேட்டு அந்த பிரைடுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் பே பண்ணுவாங்க, ஒரு டவுரியா. அது ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லீகல் பெட்ரோத்தல் நடக்கும். அதுக்கப்புறமேட்டு இந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் நடக்கும் வெட்டிங்க்கு. அப்புறம் வந்து பிரைட் குரூம் திருப்பி வந்து அந்த தன்னோட மனவாட்டியை கூட்டிட்டு போயிடுவாரு. அப்புறமேட்டு கூட்டிட்டு போறப்ப தான் அந்த வெட்டிங் ப்ரொசஷன் நடக்கும். அதுக்கப்புறமேட்டு கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறமேட்டு செலிப்ரேஷன் நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கெட்டுபா அப்படி சொல்லுவாங்க. ஒரு ஒரு பாய் வந்து அந்த வீட்டில் வந்து மெச்சூர் ஆகிட்டா, கல்யாண வயசு வந்துட்டா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபாதர் வந்து சாரி அந்த பையன் வந்து அவனுக்கு பிடிச்ச பொண்ணை வந்து ஃபாதர் கிட்ட சொல்லி பேச சொல்லுவாங்க, இல்லை வீட்டில் இருந்து பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பேசுறதுக்கு முன்னால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பையனோட அப்பா வந்து அந்த பையன்கிட்ட வந்து மேரேஜை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறமேட்டு இது வில் யூ பி ஏபிள் டு டூ ஆல் திஸ் திங்ஸ் லைக் டேக் கேர், ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல்ட்டு தான் வந்து போய் பொண்ணு வீட்டிலே வந்து பேசுவாங்க. அப்போ நம்ம வந்து அந்த பையன் வந்து மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒரு அந்த ப்ராசஸ்க்கு அப்புறமேட்டு தான் போய் இப்போ பொண்ணு வீட்டில் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் அந்த மொஹார் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதுல என்னன்னா இந்த ஃபாதர் வந்து பொண்ணோட அந்த ஃபாதர் வந்து அந்த அந்த பிரைடுக்கு கொடுக்க வேண்டிய பிரைட் ப்ரைஸை வந்து கொடுக்கணும். அப்ப இந்த பிரைட் ப்ரைஸை வந்து பையனோட ஃபாதர் கொடுக்க மாட்டாங்க. அந்த பையன்தான் வந்து அந்த மணியை வந்து ஏர்ன் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அந்த பிரைட் ப்ரைஸை கொடுக்கணும். அப்போ அந்த
பிரைட் ப்ரைஸை வந்து அந்த டவுரி மணியை வந்து அந்த பையன் ஏர்ன் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறான், அவங்க அப்பாவோட போய் ஒரு என்கேஜ்மெண்ட்டை வந்து பொண்ணு வீட்டில் வந்து பண்ணிட்டு வருவாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த பிரைட் ப்ரைஸை கொடுத்து அப்புறம் என்கேஜ்மெண்ட் பண்ணினதுக்கு அப்புறமேட்டு ஜூயிஷ் கல்ச்சர் பிரகாரம் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சாலே அவங்க வந்து லீகலி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ இதை வந்து பிரேக் பண்ணணும்னா எய்தர் டெத், அது மட்டும்தான் பிரேக் பண்ண முடியும். இல்லாட்டி அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறமேட்டு அவங்க பிரிஞ்சாங்கன்னா இட்ஸ் கன்சிடர்ட் as டிவோர்ஸ் அவங்க இதில். ஆனால் கல்யாணம் ஆகலை, என்கேஜ்மெண்ட்டு ஏன் வந்து அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க. என்கேஜ் ஆனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் லிவ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ போய் அந்த மணவாளன் வந்து போய் ஒரு பிளேஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த மணவாட்டிக்காக. ஸோ அது வரைக்கும் வந்து மணவாளனும் மணவாட்டியும் அவங்கவுங்க அவங்க பேரண்ட்ஸ் கூட தான் வாழுவாங்க. ஆனால் இப்போ அந்த என்கேஜ்மெண்ட் அப்போ ஒரு அந்த கவர்னன்ஸ் சிம்பிளாக ஒன்று பண்ணுவாங்க. என்னன்னா ஒரே கப்ல இருந்து ரெண்டு பேரும் வைன் ட்ரிங்க் பண்ணுவாங்க. அம், இப்ப அந்த மணவாளன் வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசணும்னா அவனால டைரக்டா எதுவுமே பேச முடியாது. ஏதாச்சும் மெசேஜ் அனுப்பணும்னாலும் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் வந்து சொல்லி அனுப்பிச்சி விடுவாங்க. அப்ப இந்த ப்ரிப்பரேஷன் பீரியட்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மணவாட்டி வந்து அவங்க வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ மணவாளன் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவர் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு வரப்பே ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு போவார். அதுக்கு என்ன சிம்பிள்னா நான் திருப்பி வருவேன் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்துட்டு போவார். அப்போ இந்த மணவாட்டி அவங்களுக்கான ட்ரெஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களும் ரெடியாக இருப்பாங்க. அப்போ இந்த மீன்வைல் என்ன ஆகும்னா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு பையனோட ஃபாதர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அவரோட இடத்துலயே ஒரு இடத்த வந்து காட்டுவாரு. இந்த இடத்துல வந்து நீயும் உன்னோட ஒய்ஃபும் இருக்கிறதுக்கு நீ ஒரு வீடை பில்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மாதிரி பில்ட் பண்ணி முடிக்கணும். இப்ப வந்து மணவாளன் வந்து சும்மா ஏனோ தானோ அப்படி சொல்லிட்டு ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசைக்காக டக்குன்னு ஒரு சின்ன வீடா கட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வீடு வந்து ஓகேவா ஓகே இல்லையா அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்றது யாருன்னா அந்த பையனோட அப்பா வந்து கன்ஃபார்ம் பண்ணுனாதான் வந்து அதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அந்த பையனோட அப்பா ஓகே சொல்கிற வரைக்கும் இந்த பையன் வந்து அந்த வீடை அந்த அளவுக்கு நல்லா அழகாக கட்டி முடிக்கணும். முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த வீடு கட்டுற ப்ராசஸ்லையுமே வந்து அவங்க அப்பா ஹெல்ப் பண்ண மாட்டாரு. அந்த பையன் தான் ஃபுல்லாக எல்லாத்தையுமே பண்ணி முடிக்கணும். அப்போ இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஃபாதர் வந்து ஓகே ஓகேப்பா இந்த வீடு வந்து கரெக்டாக இருக்கு, அஹ், நீ வந்து போய் பொண்ணை கூட்டிட்டு வரலாம், கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போ அந்த மணவாளன் அவரோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, மிட் நைட்டு தான் வந்து யூஸ்வலாக வருவாங்க. அந்த ஷோஃபார் அப்படின்னு சொல்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஊதிட்டு அந்த சத்தத்தோட வருவாங்க மிட் நைட்டில். ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்தா வில்லேஜில் வந்து அப்போ அந்த மணவாட்டி வந்து அந்த சத்தத்தை கேட்டு அஹ், அவளோட வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டு அதுக்கப்புறமேட்டு அவ அவ அந்த லேம்ப் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பா. அந்த லேம்ப் எல்லாம் வச்சுட்டு அவ ஃபேஸ் முன்னால வச்சுட்டு ரெடியா இருக்கணும். மணவாளன் வந்து கூட்டிட்டு போறதுக்காக வந்து அவ ரெடியா இருக்கணும். ஆனா இதுல என்ன பிரச்சனைனா வில்லேஜ்ல நிறைய பேருக்கு அந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து மணவாளன் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த ஷோஃபார் சவுண்ட் கேட்டோம்ல, யாரோட மணவாளன் வராங்கன்னு தெரியாது. ஆனா எல்லா லேடிஸும் வந்து ரெடியாகி வந்து உட்காந்துருப்பாங்க மணவாளன் வந்து கூட்டிட்டு போறதுக்காக. அப்போ மணவாளன் வர டைம்ல வந்து அப்ப அஹ், மணவாட்டி வந்து ரெடியா இல்லைன்னா அது நல்லா இருக்காது. ஏன்னா
அவரு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி ஒரு வீடை கட்டி இந்த பொண்ணுக்காக எல்லாம் பண்ணி அப்புறமேட்டு அவரு எல்லாத்தையும் முடிச்சிட்டு ரெடியா வராரு. ஸோ அப்போ அந்த மணவாட்டியும் ரெடியா இருக்கணும். ம். அப்புறம் மணவாட்டி வந்து ரெடியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கிளம்பி மணவாளனோட சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்ப அவங்க வீட்டை விட்டு கிளம்புறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஃபேஸ்ல வந்து ஒரு வேல் போட்டு மூடிடுவாங்க. அப்புறமேட்டு அங்க மணவாளன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தா அங்க வந்து ஆல்ரெடி எல்லாம் வெட்டிங் ஃபீஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து அங்க கப்பான ஒரு பிளேஸ் இருக்கும். அங்க வந்து அவங்களுக்கு மேரேஜ் முடியும். மேரேஜ் மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த மணவாளனும் மணவாட்டியும் வந்து தனியா அவங்க ஒரு அறைக்குள்ள போயிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க கான்சுமேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க 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 என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மணவாளன் என்ன பண்ணுவாருன்னா அந்த பெட் ஸ்ப்ரெட்டை வந்து ஒரு அவங்க பொண்ணோட அம்மா அப்பாட்ட வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி எங்க மேரேஜ் வந்து கான்சுமேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக அவங்க அதை கொடுப்பாங்க. இந்த பொண்ணோட அம்மா அப்பாவும் என்னன்னா அதை வந்து கல்யாணம் வரைக்கும் அவங்க பொண்ணு வந்து வர்ஜினா இருந்தா அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபா அதை வந்து அவங்க வந்து பத்திரமா வச்சுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து மணவாளன் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு 7 நாள் வந்து பார்ட்டி வந்து நடக்கும். அந்த 7 நாளும் மணவாளனும் மணவாட்டியும் தனியா அவங்க தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் வெளியில வந்து 7 நாளுக்கு வந்து செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறமேட்டு மணவாளனும் மணவாட்டியும் வெளியே வந்து அப்போ அந்த மணவாளன் வந்து அவரோட வேல் அந்த மணவாட்டியோட வேலை ரிமூவ் பண்ணி இவங்க தான் என்னோட ஒய்ஃபு அப்படிங்கிறத வந்து அன்னைக்கு தான் வந்து அவர் சொல்லுவார். இப்போ நாம இது வந்து ஒரு ஜூயிஷ் வெட்டிங்ல நடக்கிற ஒரு ப்ராசஸ். ஆனா இது எப்படி ஆண்டவரோட செகண்ட் கம்மிங்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ கோ டு ப்ரிப்பேர் அ பிளேஸ் அண்ட் ஐ வில் கம் அகேன் அப்படின்னு வந்து நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ யாராச்சும் இந்த வசனத்தை படிக்கிறீங்களா? ஹலோ. இயேசு அவர்களிடம், இயேசு அவர்களிடம், நீங்கள் மனம் கலங்காதீர்கள், தேவனை விசுவாசியுங்கள், எனிலும் விசுவாசம் வையுங்கள். எனது பிதாவின் வீட்டில் அறைகள் ஏராளமாக உள்ளன. அது உண்மை இல்லை என்றால் நான் இதனை உங்களிடம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஒரு இடத்தை தயார் செய்வதற்காக நான் அங்கே செல்கிறேன். நான் அங்கே போனதும் உங்களுக்கான இடத்தை தயார் செய்வேன். நான் திரும்பி வருவேன், என்னோடு உங்களை அழைத்து செல்வேன். எனவே நான் எங்கே இருப்பேனோ அங்கே நீங்களும் இருப்பீர்கள். இதை நம்ம படிக்கும் பொழுதே நமக்கு தெரியுது எப்படி நம்ம வந்து இதுக்கு முன்னால வந்து அந்த ஜூயிஷ் வெட்டிங் பத்தி நம்ம படிச்சோமோ அதுக்கு ரிலேட்டடா இது எப்படி இருக்கு. ஆண்டவர் வந்து நமக்காக வந்து ஒரு இடத்த ஆயத்தம் பண்றதுக்காக வந்து போயிருக்காரு. அவர் திருப்பி வருவாரு, வந்து நம்மளை கூட்டிட்டு போவாரு. நம்மளை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம அவர் கூட அங்கேயே தான் இருக்க போறோம். அப்போ அதுக்கப்புறமேட்டு இதுல இந்த வசனம் படிக்கும் பொழுது என்னன்னா, யார் அந்த மணவாளன் யார் அந்த மணவாட்டி அப்படிங்கிறது வந்து பைபிள்ல எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது குறிச்ச வசனம். இதுவும் யாராச்சும் படிக்கிறீங்களா? மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்துக்கு இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே
கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து இதுல நம்ம படிக்கும் பொழுது மனைவிய வந்து சபையோட ஒப்பிடுறதையும் புருஷரை வந்து கிறிஸ்துவோட ஒப்பிடுறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். இதை வந்து ஒரு பெரிய ரகசியமாவே ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு. சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு வந்து அப்படிப்பட்டது. இப்போ நம்ம வந்து அந்த வெட்டிங்கோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதுல எப்படி மணவாளன் வந்து மணவாட்டியை தேடி வராங்களோ அது மாதிரி வந்து ஆண்டவரும் நம்மளை தேடி வந்தார். இப்ப யோவான் 1:1 என்ன எழுதியிருக்குன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமா, அந்த வார்த்தை வந்து தேவனிடத்துல இருந்துச்சு, அவங்க அப்பா கிட்ட இருந்துச்சு. அந்த வார்த்தை வந்து தேவனாயே இருந்தது. அதுக்கப்புறம் அவரு கண்டினியூ பண்ணி ரீட் பண்றப்போ அவரு மாம்சமாகி இந்த பூமிக்குள்ளார அவரோட மணவாட்டியை தேடி வராரு இங்க. அப்ப வந்துட்டு அவரு வந்ததுக்கு அப்புறமேட்டு அவரும் வந்து அவங்க அப்பாவோட அவர் பேப்டிசம் அவர் ஒரு அளவுக்கு வந்து மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமேட்டு அவர் வந்து பேப்டிசம் எடுக்கிறாரு. எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அவர் வந்து பரிசுத்த ஆவியானவர்னால வந்து லீட் பண்ணப்பட்டு அவங்க அப்பாவோட தனிமையில ஒரு 40 நாள் வந்து வில்டர்னஸ்ல இருக்காரு. எப்படி அந்த பையன் நம்ம வந்து அந்த கல்யாண இதுல படிக்கும் பொழுது அந்த பையன் வந்து ஒரு மெச்சூரிட்டி அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு அஹ் அந்த பையனோட அவங்க அப்பா போய் தனியா பேசுறாங்க. பேசி அந்த அந்த பையனுக்கான பொறுப்பு எப்படி ஹேண்டில் பண்ணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்களோ இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்களோ அது மாதிரி வந்து ஆண்டவரும் ஒரு ஒரு மெச்சூர்ட் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க அப்பாவோட போய் வில்டர்னஸ்ல அந்த தனிமையில அந்த டைமை ஸ்பெண்ட் பண்றது நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கப்புறமேட்டு அவர் நமக்காக வந்து ஒரு பிரைட் பிரைஸ் பே பண்ணியிருக்காரு அந்த டௌரிய. அது என்னன்னு படிப்போம். இது யாராச்சும் படிக்கிறீங்களா? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நாம எல்லாமே வந்து கிரயத்துக்காக கொல்லப்பட்டிருக்கோம். அவர் வந்து அவரோட உயிரையே வந்து நமக்காக அந்த டௌரியா வந்து அவர் உயிரை கொடுத்து நம்மளை வந்து அவர் வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ நமக்கான பிரைட் ப்ரைஸை வந்து ஆண்டவர் ஆல்ரெடி பே பண்ணிட்டாரு. அதனால இப்போ வந்து நாம வந்து அவருக்கு சொந்தமானவர்களா இருக்கிறோம். இப்ப நமக்கும் அந்த அந்த நம்ம வந்து அந்த ஓல்டு வெட்டிங்ல வந்து என்ன பார்த்தோம், ஒன்ஸ் வந்து அந்த டௌரி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு லீகல் என்கேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுருவாங்க. அந்த காலத்துல வந்து இட்ஸ் அ கவர்னன்ட். கவர்னன்ட்னா அது வந்து மரணம் வரையிலையும் வந்து பிரிக்க முடியாது. அதுதான் வந்து கவர்னன்ட். ஸோ என்கேஜ்மெண்ட் அந்த டௌரி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டே என்கேஜ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கவர்னன்ட் மேக் பண்ணிடுவாங்க. கவர்னன்ட் வந்து மேக் பண்ணினாங்கன்னா அது வந்து டெத்து மட்டும்தான் பிரிக்க முடியும், வேற எதுவுமே பிரிக்க முடியாது. அந்த மாதிரி ஆயிடும். ஸோ அது மாதிரி நமக்காக ஆண்டவர் வந்து டௌரியா அவரோட லைஃபே கொடுத்து ஒரு கவர்னன்ட்டையே மேக் பண்ணிட்டாருங்க. கவர்னன்ட் மேக் பண்ணா இப்ப நம்மளையும் வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. நம்ம அவருக்கு அப்படின்னு எடுத்து வைக்கப்பட்டுட்டோம், அவ்வளவுதான். இதை யாராச்சும் படிக்கிறீங்களா? நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்ல கேட்டேன். இந்த இடத்துல நம்ம வந்து அந்த
வெட்டிங்கை வச்சு பார்க்கும்பொழுது நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒன்ஸ் வந்து அந்த என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாலே ஜூயிஷ் கஸ்டம் படி கணவன் மனைவி தான். என்கேஜ் பண்ணவங்க அப்படின்னு கிடையாது. அவங்கள வந்து கணவன் மனைவின்னு தான் வந்து அழைக்கவே செய்வாங்க. இந்த இடத்துல பார்த்தா ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. கல்யாணம் இன்னும் நடந்து முடிக்கல, கல்யாணம் வந்திருக்கு. அவருடைய அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆனா இங்க அந்த யூஸ் பண்ண டேர்ம் பாத்தீங்கன்னா மனைவின்னு போட்டிருக்கு. என்கேஜ் பண்ண பொண்ணு அப்படி போடல. மனைவி ம். மனைவி ஆயத்தம் பண்ணினாள் அப்படின்னு தான் வந்து எழுதியிருக்கு. ஸோ வந்து ஒன்ஸ் என்கேஜ் பண்ணிட்டா அவங்க மனைவி. ம். அதுதான் வந்து அங்க அர்த்தம். ஸோ அப்போ அவங்க வந்து இந்த பர்சனுக்காக தேர் மனைவியா செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இவன் அவங்க 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ள வாழல, தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப கல்யாணம் முடியல, ஆனாலும் அவங்க கணவன் மனைவி. இப்ப எப்படி பிரித்து எடுக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்கானது. அவங்க என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அதனால வந்து அவங்கள வந்து இனி வேற யாரும் என்கேஜ் பண்ண முடியாது அவங்களுக்கு. அவங்க வந்து தனியா பிரிச்சு எடுக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அதே போலதான் வந்து சபையானது வந்து கிறிஸ்துவுக்குன்னு பிரிச்சு எடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நம்ம இந்த உலகத்துக்கு உரியவங்க அல்ல. நம்ம வந்து இந்த உலகத்துல வாழ்றோம், ஆனாலும் நம்ம கிறிஸ்துவுக்குன்னு பிரித்தெடுக்கப்பட்டவங்க. இப்ப இதை யாராச்சும் படிக்கிறீங்களா? புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தைக் கொண்டு தண்ணீர் தண்ணீர் முழுகினால் சுத்திகரித்தது பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். உம் இதுல நம்ம என்ன பாக்குறோம்னா, உம் திருவஸ் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? திருவசனத்தினாலும் தண்ணீர் முழுக்கினாலும் சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தமாக்கி இருக்கிறார் அவருக்குன்னு. ஆக்கி அப்புறம் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்ப இதுல வந்து தெரியுது, நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்தோம், ஆனா நம்மளை வந்து சுத்திகரித்து நம்மளை வந்து பிரித்து எடுத்து நம்மளை கரைத்திரை ஒன்றும் இல்லாம சுத்திகரித்து நம்மளை வந்து யாருக்கு யாருக்கு முன்னால அவருக்கு முன்னால நிறுத்துவதற்காக அவர் வந்து அவரையே ஒப்பு கொடுத்து நம்மளை இந்த மாதிரி மாத்தி பிரிச்சு வச்சிருக்காரு. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நம்ம இந்த உலகத்துக்கு சேர்ந்தவங்க கிடையாது, நம்ம வந்து ஆண்டவருக்குரியவர்கள் அப்படிங்கிறது. இந்த வசனத்தையும் யாராச்சும் ரீட் பண்றீங்களா? தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஆமென். இந்த 2 வசனத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது எப்படி வந்து கிறிஸ்துவுக்குள்ளார நம்ம வந்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கோம், பரிசுத்தம் உள்ளவன்கள் ஆகும்படிக்கு அழைக்கப்பட்டவர்களுமா இருக்கிறோங்கிறது நமக்கு புரியுது. நம்ம வந்து முன்ன ஒரு காலத்துல வந்து வேற மாதிரி ஒரு லைஃப் இருந்தாலும் இப்ப வந்து இயேசுவின் நாமத்தினால் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டிருக்கிறோம். நம்ம இப்ப வந்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்
ஆக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இயேசுவின் மூலமா நம்ம வந்து பரிசுத்தமாகி நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து என்ன மென்ஷன் பண்ணா கிளியரா வந்து வி ஆர் செட் அபார்ட் ஃபார் கிரைஸ்ட் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமேட்டு இ- கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் தத்துவத்திலும் வல்லமையிலும் வல்லமையும் பலப்படுங்கள். பலப்படுங்கள். அதனால அதனால நம்ம எல்லாம் இத வந்து புரிஞ்சுட்டு நம்ம வந்து கிறிஸ்துவுக்குள்ளார பலப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் ம். இயேசு அவனை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. உம், நீ என் சகோதரரிடத்திற்கு போய் நீ நான் என் நீ என் சகோதர பிதாவினிடத்திற்கும் உங்கள் நீ பிதாவின் என் இடத்திற்கும். சகோதரிடத்திற்கு வாசிங்க ஆண்டி நீங்களே. சரி. இயேசு அவனை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறிப் போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய் நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் அறிவி என்று சொன்னார். தேங்க்யூ தான். மகதலேனா மரியாவை. இதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்லணும், அதை மறந்துட்டேன். இப்ப என்னன்னா, இப்ப நம்ம வந்து இயேசுவுக்குன்னு பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம்னு நமக்கு தெரியுது. இப்ப ஜஸ்ட் நம்ம சும்மா ஒரு இமேஜினேஷனுக்காக சொல்லுவோம். இப்ப ஒரு மணவாட்டி இருக்காங்க. மணவாளன் வந்து இப்ப வந்து வாருக்கோ எதுக்கோ போயிருக்காரு, அங்க லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்காரு. அப்ப வந்து அங்க வந்து ரொம்ப டஃப் டைம்ஸ் வருது. அப்ப எவ்ரி டைம் வந்து லெட்டர் எழுதுறது, போட்டோஸ் பாக்குறது, அந்த மாதிரிலாம் அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஒன் டே வந்து அவரு திருப்பி வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வரப்ப வந்து அந்த மணவாட்டி வந்து வேற ஏதோ ஒரு பார்ட்டிக்கோ இல்ல வேற யாரு கூடயோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா அவர் எவ்வளவு டிசப்பாயிண்ட் ஆயிடுவாரு. அது மாதிரிதான் வந்து நாமளும் எப்பொழுதும் நம்மளோட மணவாளன் வருவாரு, அவருக்காக வந்து நம்ம வந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம், அவருக்குன்னு நம்ம காத்திருக்கணும் அப்படிங்கிறத வந்து எப்பொழுதும் நினைவுல வச்சுட்டே இருக்கணும். அதே மாதிரி ஆண்டவர் வந்து சிலுவைக்கு போறதுக்கு முன்னால வந்து அந்த கம்யூனியன் பத்தி சொல்லி கொடுத்துட்டு போனாரு. அப்ப வந்து அந்த கம்யூனியன்ல என்ன பண்ணுவாருன்னா, அந்த அஹ், அந்த ஒரு கப்புல வந்து வைன் குடிப்பாங்க எல்லாம். அப்ப அவர் சொல்லுவாரு, இப்ப நான் உங்களோட இந்த வந்து இந்த திராட்சை ரசத்தை குடிக்கிறேன், ஆனா இனி நான் எங்க குடிப்பேன், அஹ், அப்பா வீட்டுல, அப்போ உங்களோட குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். இப்ப நம்ம அந்த ம். வெட்டிங்ல வந்து பார்க்கும் பொழுது என்கேஜ்மெண்ட் பண்றப்ப ஒரு கவர்னன்ட் சிம்பிளா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே கப்ல வந்து அந்த பொண்ணும் பையனும் வைன் குடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஆண்டவர் வந்து சிலுவையில வந்து மரிக்கிறதுக்கு முன்னால அதே மாதிரி ஒரு கவர்னன்ட் சிம்பிளா வந்து நமக்கு வந்து அந்த வைன் வந்து அவர் நம்மளோட ட்ரிங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு திருப்பி எப்போ அந்த வந்து நம்மளை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமேட்டு தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா அவர் வந்து ஆஹ் இப்ப அவர் வந்து பிதாவின் இடத்துல போயிருக்காரு. போய் அவர் இப்ப வந்து ஒரு வீடு நமக்காக வந்து கட்டுறதுக்காக போயிருக்காரு. அவர் திருப்பி வருவேன் அப்படின்னு வந்து நமக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. அது எல்லாத்துக்கும் வந்து அந்த கவர்னன்ட் சிம்பிளா ஃபர்ஸ்ட் நமக்காக பிரைட் பிரைஸ பே பண்ணாரு. அதுக்கப்புறமேட்டு இந்த கவர்னன்ட் சிம்பிளா வந்து இந்த கம்யூனியன் எடுத்தாரு. அதுக்கப்புறமேட்டு ம். இதெல்லாம் நமக்கு பண்ணிட்டு அவர் ஒரு ஷூரிட்டி கொடுத்துட்டு போயிருக்காரு. நான் உன்னை என்கேஜ் பண்ணியிருக்கேன், உனக்காக நான் திருப்பி வருவேன், நீ எனக்காக காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கா அததான் இந்த வசனத்துல நம்ம படிச்சோம். அஹ் இப் இயேசு அவனை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்தில் ஏறி போகவில்லை. நீ என் சகோதரர் இடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்தில் இருக்கும்
பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் அறிவி என்று சொன்னான். அறிவி என்று சொன்னார். அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் இப்ப வந்து அங்க போறேன் அங்க அப்படிங்கறத வந்து இங்க அவங்க கிட்ட கன்ஃபார்ம் பண்றாரு. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடுச்சு, நான் இப்ப அங்க போறேன் அப்படின்னு. இப்ப ஆண்டவர் வந்து 2000 இயர்ஸ்க்கு பிஃபோர் வந்து அங்க போயிட்டார். இப்ப நம்ம பாக்குற இந்த உலகத்தை வந்து ஆண்டவர் 6 நாள்ல படைச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த உலகமே வந்து எவ்வளவு பிரம்மாண்டமா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. நிறைய இடங்கள்லாம் போய் பார்க்கும் பொழுது நமக்கே அறியாம கண்ணுல பார்க்கும் பொழுது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. வா ஆண்டவரோட படைப்பு வந்து எவ்வளோ அழகா இருக்கு, எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆண்டவரை வந்து வியக்காம இருக்கவே முடியல. அவ்வளோ அழகா இருக்கு ஆண்டவரோட படைப்பு. ஆனா இவ்வளோ அழகானதுமே வெறும் 6 நாள்ல வந்து ஆண்டவர் படைச்சாரு. அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னால ஆண்டவர் அங்க போனாருன்னா, அப்ப 2000 வருஷமா ஒரு வீடை நமக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அது வந்து எந்த அளவுக்கு அழகா இருக்கும். அதனாலதான் வந்து ஜான் வந்து அத பத்தி டிஸ்கிரைப் பண்றப்ப அவர் சொல்றாரு, தங்கத்துல ரோடு இருந்துச்சு, 12 கேட் இருந்துச்சு, எல்லாம் கிறிஸ்டல்ஸ்ல பண்ணியிருந்தாங்க, பேர்ல்ல பண்ணியிருக்காங்க, அவ்வளோ அழகா இருக்கு. வைரங்கள். பார்க்கவே வைரங்கள்லாம் போட்டு பார்க்கவே கண்கொள்ளாத காட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்னால அந்த பிரமிப்பை வந்து அவர்னால அதை கண்டெய்னே பண்ண முடியல. அவ்வளோ அவருக்கு வந்து அது ஆச்சரியமா இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தான் அவர் ஆயத்தம் பண்ண போயிருக்காரு. அந்த இடத்துலதான் நாமளை கொண்டு போய் கூட்டிட்டு போகவும் போறாரு. இப்ப அந்த வெட்டிங் ட்ரெஸ் அந்த மணவாட்டி எப்படி வந்து அப்ப வந்து மணவாளன் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு வெட்டிங் ட்ரெஸ்ஸை ப்ரிப்பேர் பண்ணி ரெடியா இருப்பாளோ அது மாதிரி இங்க நாம என்ன பண்றோம் அப்படிங்கறத பார்ப்போம். இதை யாராச்சும் படிக்கிறீங்களா? குனிந்து துணிகள் கிடந்ததைக் கண்டான். அவன் அதைத் தொடவில்லை. அவன் இன்னும் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுருவும் பின்னால் வந்தான். அவன் உள்ளே நுழைந்து துணிகள் கிடந்ததைக் கண்டான். மேலும் இயேசுவின் முகத்தை சுற்றி கட்டியிருந்த துணிகளோடு சேர்த்து வைக்கப்படாமல் தனியே ஓர் இடத்தில் சுற்றப்பட்டிருந்தது. இப்போ அந்த வெட்டிங் ப்ராசஸ்ல நம்ம பார்க்கும் பொழுது என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு மணவாளன் வந்து அவங்க அப்பாவோட கிளம்பி போறதுக்கு முன்னால அவரோட ட்ரெஸ்ஸை வந்து ஒரு கன்ஃபர்மேஷனா கொடுத்துட்டு போவாரு, நான் திருப்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஆமா. ஆண்டவர் வந்து உயிர் தெளிந்ததுக்கு அப்புறமேட்டு அவரும் அவரோட வஸ்திரத்தை நமக்காக வந்து அங்க விட்டுட்டு போயிருக்காரு. ஓகே. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இப்ப அவரு ட்ரெஸ்ஸை விட்டுட்டு எங்க போறாரு? அவங்க அப்பா வீட்டுக்கு போறாரு. அவங்க அப்பா வீடு எங்க இருக்கு? ஹெவன்ல இருக்கு. ஹெவனுக்கு போய் அங்க போய் அவரு வந்து ஒரு வாசஸ்தலத்தை போய் நமக்காக கட்ட ஆரம்பிச்சுட்டு கட்டிட்டு இருக்காரு. ஸோ இத வந்து ஃபைனலைஸ் பண்றது பிதா தான் ஃபைனலைஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறமேட்டு என் பிதா என் வாசி இல்ல இது வாசிச்சதுதான் அது. இப்பதானே வாசித்தேன். ஓ, என் பிதாவின் வாசிச்சு. வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் அப்படி உங்களுக்கு இருந்தா சொல்லியிருப்பேன். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இப்ப வந்து பிரைடும் மணவாட்டியும் என்ன பண்ணணும்? அவங்களோட வெட்டிங் ட்ரெஸ்ஸை மீன் வயல் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அவங்களும் ரெடியா இருக்கணும். மணவாளன் எப்ப வேணா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெட்டிங் ட்ரெஸ் அப்புறமேட்டு அந்த விளக்கு எல்லாத்தையும் அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க ரெடியா இருக்கணும். இப்ப மணவாளன் வரப்ப அவங்க வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் ரெடி இல்லாம வீட்டுல போடுற ட்ரெஸ்ஸோட அவங்க ரெடியா இருந்தாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸோட இருந்தா அது நல்லா இருக்காது. அதனால எப்போதும் மணவாட்டியும் வந்து ரெடியா இருக்கணும். ஏன்னா எப்ப அவரு கட்டுற வீடு
எப்ப ஓகேங்கிறது அவருக்கே தெரியாது. அந்த பையனோட அப்பா வந்து ஓகே சொல்ற வரைக்கும். அந்த பையனோட அப்பா ஓகே சொன்ன உடனே இவர் வந்துருவாரு பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு. சோ ஓ, மணவாட்டிக்கும் தெரியாது, மணவாளனுக்கும் தெரியாது அந்த டைம் தெரியாது. என்னன்னு. ஆனா ரெடியா இருக்கணும். என் பிதாவுக்கே தெரியும் பாரு. அப்ப அதனாலதான் நமக்கான என்ன ட்ரெஸ் ஆண்டவர் கொடுத்திருக்காருன்னா நீதியின் வஸ்திரத்தை அவர் நமக்கு ம், கொடுத்திருக்காரு. அதான் வந்து கல்யாண வஸ்திரம் அணிந்திருக்கிறீர்களா அப்படின்னு வந்து கேக்குறாங்கல்ல. ம். அந்த வஸ்திரம் அணியாதவங்களை வந்து வெட்டிங்குள்ள அலோவ் பண்ணல அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பைபிள்ல படிச்சிருக்கோம். அப்ப படிச்சிருக்கோம். அந்த வஸ்திரம் என்னன்னா நீதியின் வஸ்திரம் தான் வந்து அந்த கல்யாண வஸ்திரம். இப்ப நம்ம ஒரு வசனம் கூட படிச்சிருப்போம். கோபம் செய்தாலும் கோ- கோபம் வந்தாலும் பாவம் செய்யாம இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ம், வசனம் படிச்சிருக்கோம். அப்- ம். அப்படியே ஏதாச்சும் ஆச்சுனாலுமே என்ன பிரச்சனையா இருந்தாலும் நைட்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆமா. நமக்கு தெரியாது. நைட்டுக்குள்ள ஒருவேளை ஆண்டவர் வந்துட்டாருன்னா ஆண்டோட அதனால வருகை. நம்ம ம். நீதியோட வஸ்திரத்தை வந்து போட்டு எப்போதுமே ரெடியா இருக்கணும் ஆண்டவர் வர்றதுக்காக. உம் மார்க் 33 இது இல்லையா? ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடிருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம். உம். இதுதான் கம்மிங் ஆஃப் ஜீசஸ். அப்ப வந்து ஜீசஸ் வந்து திருப்பி வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அந்த வெட்டிங்கை வச்சு பார்க்கும் பொழுது என்னன்னா மணவாளன் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு எக்கால சத்தத்தோட ஆரவாரத்தோட அவர் வந்து வராரு பொண்ணை கூட்டிட்டு போறதுக்காக. நைட்டோட நைட்டா வந்து கூட்டிட்டு போறதுக்காக வராரு. இப்ப நம்ம வந்து கிறிஸ்துவுக்கும் சபைக்குமான அந்த மேரேஜ் எப்படி இருக்கும்னா அதே மாதிரி வந்து ஆண்டவர் வந்து தேவ தூதர்களை கூட்டிட்டு எக்கால சத்தத்தோட அப்படியே தூதர்கள்லாம் சூழ ஆண்டவர் வந்து நம்மளை வந்து எடுத்துக்கிறதுக்காக வரார். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நாமளும் வந்து அவரை ஆஹ் உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேகங்கள் மேல் அவர்களோட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம். அப்ப எப்படி மணவாட்டி வந்து தனக்கான மணவாளன் வந்துட்டாரு அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் அவகிட்ட வந்ததுக்கு அப்புறமேட்டு அவ வந்து அவ வீட்டுல இருந்து கிளம்பி அப்படி மணவாளன் கிட்ட போய் அவனோட அப்படியே கிளம்பி அந்த மணவாளனோட வீட்டுக்கு போயிடுறா. அங்க போனதுக்கு அப்புறமேட்டு அவ அங்கேதான் இருப்பா அதுக்கப்புறம் லைஃப் லாங். அது மாதிரி நாமளும் கிறிஸ்து வரப்ப வந்துட்டாரு அப்படிங்கறது தெரியும் பொழுது அந்த எக்கால சத்தம் தேவ தூதர்களோட அவர் வராருன்னு தெரியறப்ப நம்மளும் அவருக்கு முன்னால எதிர்கொண்டு போய் அவரோடு சேர்ந்து அப்படியே நம்மளும் வந்து ஆஹ் அவரோட பரலோகத்துக்கு போய் அங்கதான் வந்து நம்ம எப்பொழுதுமே இருக்க போறோம். ஆமென். வாசிக்கவா? சரிங்க சார். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொன்னார். இப்ப எப்படி வந்து மணவாட்டி அங்க போனதுக்கு அப்புறமேல்ட்டு அங்க வந்து என்ன நடக்கும், ஒரு பார்ட்டி செலிப்ரேஷன்லாம் நடக்கும் அங்க வந்து. இப்ப ம், அந்த பழைய அந்த கல்யாணம் ஜூயிஷ் கல்யாணத்துல பார்த்தோம்னா ம், மணவாட்டி வந்து மணவாளன் வீட்டுக்கு போயிட்டா அங்க போனதுக்கு அப்புறம் அவ போய் சேர்றதுக்கு முன்னாலே அங்க பார்ட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இது மாதிரி அவங்க 2 ம், பேரும் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
இவங்க ரெண்டு பேரும் மணவாளனும் மணவாட்டியும் தனியா போய் அவங்க தனியா இருப்பாங்க. ஆனா இங்க வந்து 7 நாளுக்கு வந்து செலிப்ரேஷனும் பார்ட்டியும் வந்து போய்கிட்டே இருக்கும். அப்ப அது மாதிரிதான் நம்மளை வந்து ஆண்டவர் கூட்டிட்டு போகும் பொழுது பழைய ஏற்பாடுல ஆஹ் உம் மரிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் நமக்காக ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மணவாட்டிய வந்து ஆண்டவர் கூட்டிட்டு வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையும் வெல்கம் பண்றதுக்காக அவங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த ட்ரெடிஷ்னல் வெட்டிங்ல என்ன பண்ணாங்க, மணவாளனும் மணவாட்டியும் ஒன்னா சேர்ந்து இருந்தாங்க. அவங்க வந்து அது போல இங்க வந்து பிசிக்கலா ஒன்னும் இருக்க போறது கிடையாது. பட் ஸ்பிரிச்சுவலா நம்ம வந்து நாமளும் ஆண்டவரும் அப்பதான் ஸ்பிரிச்சுவலா ஒன்னா ஒருத்தர் ஒருத்தர் ஒன்னா ஜாயின் ஆகும். அதுக்கப்புறமேட்டு மணவாட்டி வந்து எப்படி வந்து மணவாளன் வந்து வெளியே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரோ அது மாதிரி ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி அதுக்கப்புறமேட்டு தான் ஒன்னு ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்மளை வந்து நம்மளுடைய மனவாட்டியா வெளிப்படுவோம் நம்ம. அதுக்கப்புறமேட்டு இப்ப நம்ம ஏன் வந்து இது எல்லாமே வந்து அந்த பழைய வெட்டிங்க பாக்குறோம், அப்புறமேட்டு என்னது பைபிள்ல சொல்லப்பட்ட உவமைகளை பாக்குறோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஆண்டவர் வந்து உவமைகளா தான் வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் அந்த காலத்துல வந்து என்ன பழக்க வழக்கமா இருந்துச்சோ அதோட சொன்னாதான் மக்களுக்கு புரியும். இப்ப இப்ப வந்து ப்ரீச் பண்றவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த காலத்துல என்ன நடக்குதோ அதை வச்சுதான் வந்து கம்பேர் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க. அப்ப அந்த காலத்துல இருந்த மக்களுக்கு புரியணும்னா அவங்களுக்கு அந்த காலத்துல என்ன நடக்குதோ அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா வச்சு அதை ஒரு உவமையா வச்சு கம்பேர் பண்ணி அப்படி வந்து ஆண்டவர் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம இதை ஏன் புரிஞ்சுக்கணும்னா சபை வந்து எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து நாம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம சபையில வந்து இருக்கிறது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற ஒரு அப்ரிசியேஷனே நமக்கு வரும். இப்ப நிறைய பேர் வந்து இப்ப ரீசெண்டா கூட வந்து ஆண்டவர் இப்ப 23ஆம் தேதி வரப்போறாரு, இது நடந்துருச்சு, ஆண்டவர் இப்ப வரப்போறாரு, அது நடந்துருச்சு, ஆண்டவர் அப்ப வரப்போறாரு அப்படி எல்லாம் சொல்றாங்க. பட் அந்த இதை குறிச்சு நம்ம வந்து யோசிக்க தேவையில்லை. ஏன்னா வந்து நம்ம வந்து ஆண்டவருக்குன்னு பிரித்தெடுக்கப்பட்டுட்டோம். நமக்கு என்கேஜ் ஆயிடுச்சு ஆண்டவரோட. எந்த நேரம் வேணா வருவாரு. அந்த நேரத்தை வந்து நமக்கு தெரியாது, பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ எந்த நேரம் வந்தாலும் நம்ம வந்து எப்படி அந்த என்கேஜ் பண்ண மணவாட்டி வந்து அவளோட வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவ விளக்குல எண்ணெயெல்லாம் வச்சு அந்த மணவாளன் வரும் பொழுது போய் மீட் பண்றதுக்கு ரெடியா இருக்காளோ அது மாதிரி நாமளும் எப்பொழுதும் வந்து நம்மளுடைய வெட்டிங் ட்ரெஸ் ஆன நீதியின் வஸ்திரத்தை போட்டு நம்ம வந்து ஆவியினால நிரம்பி நாமளும் வந்து ஆண்டவரோட எதிர்கொண்டு போறதுக்கு நாம ரெடியா இருக்கணும். அதனால வந்து எப்ப வருவாரு அப்படின்னு குறிச்சு கவலைப்படுறத விட்டுட்டு நம்ம எப்பனாலும் வருவாரு, நம்ம ரெடியா இருக்கணும் அப்படிங்கறத குறிச்சு நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமேட்டு இப்ப பழைய ஏற்பாடுல வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் காட்டிலும் இப்ப நியூ நியூ கவர்னன்ட் கீழே வாழ்ற நாம வந்து உண்மையாவே வந்து ரொம்ப பாக்கியமானவங்க. அது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு வசனத்தை படிக்கும். பெண்ணால் உண்டாக்கப்பட்டவரில் பேரெல்லான் இரக்கத்தால் பிறந்த யோவானை காட்டிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. ஆனாலும் பரலோகத்தில் வரப்பட்டவன் அவனை காட்டிலும் பெரியவன்.
நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிப்பார்கள். இப்ப வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, சபை வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆனது, சபையை வந்து எந்த அளவுக்கு ஆண்டவர் வேல்யூ பண்றாரு, ஆண்டவரோட கண்கள்ல வந்து அந்த சபைக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு, அது மேல எவ்வளோ கேர் எடுக்கிறாரு, எவ்வளோ லவ்விங்கா இருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்னா, நம்ம வந்து ஜான் த பேப்டிஸ்ட் இருந்தாரு. அவரு வந்து என்ன பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆஹ் அவ் உம் உண்டாக்கப்பட்டாரு இரக்கத்தால் பிறந்த யோவானை காட்டிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. அதாவது யோவானை காட்டிலும் இந்த பூமியில பிறந்தவங்க ஒருவரும் இல்லை. ஆனாலும் பரலோகத்தில் ஆஹ் வர சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். இந்த அதான் translation பரலோகத்தில் எனக்கே கொஞ்சம் யோவானை ம், அதாவது பரலோக ராஜ்யத்துல சிறியவனா இருக்கிறவன் வந்து அவனை காட்டிலும் வந்து ரொம்ப பெரியவன் பெரியவன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் இப்ப சொல்றாங்க. நம்ம வந்து ஆனா நியூ டெஸ்டமெண்ட்ல தான் வந்து ஜான் த பேப்டிஸ்ட பத்தி படிக்கிறோம். பட் ஆனா ஜான் த பேப்டிஸ்டோட வந்து அந்த என்னது பழைய ஏற்பாட்டுல வந்த பரிசுத்தவான்கள் அவங்களோட லிஸ்ட் வந்து அப்படியே எண்ட் ஆகுது. ஏன்னா அதுக்கப்புறமேல்ட்டு ஒரு புதுசா ஒரு கவனன்ட் வந்து உண்டாகுது. அதுல என்னன்னா ஆஹ் அதுக்குள்ள வந்தவங்க எல்லாம் என்னன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளார பிரவேசிக்கிறோம் நம்ம எல்லாரும். அதுக்கப்புறமேட்டு தான் தேவனுடைய ராஜ்யம் பிரசங்கிக்கப்பட்டது. அதுக்கப்புறமேட்டு தான் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்தோம். அதுக்கப்புறமேட்டு அதுல பிரவேசிக்கிறோம். இப்ப ஒரு அந்த டைம்ல ஜான் த பேப்டிஸ்டுக்கு முன்னால இருந்தவங்களுக்கு அந்த அந்த பாக்கியம் கிடைக்கல. அஹ் அதனால அதுக்கு முன்னால வரைக்கும் ஜான் த பேப்டிஸ்ட், அதுக்கு முன்னால இருந்தவங்களை கம்பேர் பண்றப்ப ஜான் த பேப்டிஸ்ட் தான் கிரேட்டஸ்ட். ஏன்னா ஆனா அவரு வந்து பெருசா ஒண்ணும் மிரக்கல் பண்ணல. இல்ல டேவிட் மாதிரி ஆண்டவர் சொல்ற மாதிரி என் இருதயத்துக்கு ஏத்தவன் அந்த மாதிரி எல்லாம் கூட சொல்லப்படல. ஆனாலும் இஸ் கன்சிடர்ட் as கிரேட்டஸ்ட் அந்த டைம் லைன் வரைக்கும். அப்படின்னா ஏன்னா அவருதான் வந்து முதல்ல வந்து பரலோக ராஜ்யத்தை பத்தி பிரசங்கம் பண்ணின ஒருத்தர். ஆமா. வழிகளை ஆயத்தப்படுத்தினாரு வழிகளை ஏசப்பா. ஆயத்தப்படுத்தினவர். அதுக்கப்புறம் ஆனா ம், ஆனா இப்ப பரலோக ராஜ்யத்துல இருக்கிற நாம அவரை காட்டிலும் பெரியவங்க. ஏன்னா நாம வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளார ஆக்சுவலா இருக்கோம். ம். அண்ட் பரலோக ராஜ்யத்துல இருக்கோம். அதோட மட்டும் இல்லாம நம்ம கிறிஸ்துவனுடைய சபையில ஒரு அங்கமா இருக்கோம். நம்ம ம். இந்த பாக்கியம் எல்லாம் இதுக்கு முன்னால வாழ்ந்தவங்களுக்கு கிடைக்கல. கிடைக்கல. இப்ப கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறாரு, நாம ம். அவரோட சபையா இருக்கிறோம். அப்ப நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பிளஸ்ட் பீப்புளா இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து கிறிஸ்துவோட சபையிலேயே அவருடைய ராஜ்யத்துல அவருடைய மனவா- சபைனா அவரோட மனவாட்டி, மனவாட்டி. மனவாட்டியாவே நாம இருக்கோம். அவ்வளவு பெரிய பேரு நமக்கு கிடைச்சிருக்கு. உம் இப்ப நமக்காக வந்து ஆண்டவர் வந்து நம் நமக்காக ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு அவர் வந்து அவரோட லைஃபையே கொடுத்து நம்மள வந்து அவருக்குன்னு என்கேஜ் பண்ணிட்டு போயிருக்காரு. அவரு சொல்லியிருக்காரு நான் திருப்பி வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஆனா எப்பன்னு நமக்கு தெரியாது. அது வந்து தெரியாது. பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம எல்லாத்துக்கும் நம்ம யாருக்கும் தெரியாது, பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்னா இத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அஹ், நமக்கு வந்து எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு.
நம்ம நமக்காக எவ்வளவு ஆண்டவர் பண்ணியிருக்காரு, அது மூலமா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, நம்ம என்னவா மாற போறோம், இட்டர்னலா நமக்கு என்ன இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து யோசிச்சு நம்ம ஆண்டவரை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். நம்மளோட லைஃப்ல நம்ம வந்து எப்பொழுதுமே ஆண்டவர் வரதுக்காக நம்ம ரெடியா இருக்கணும். அது என்னைக்கு வருவாரு நமக்கு தெரியல. இந்த நிறைய பேர் சொல்ற மாதிரி இது நடந்துச்சு அது நடந்துச்சு, இவங்க வராங்க அவங்க வராங்க, அதெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு எனக்காக என் மணவாளன் வந்து இவ்வளோத்தையும் பண்ணி வச்சுட்டு எனக்காக வந்து இவ்வளோ பெரிய பிரைட் பிரைஸ கொடுத்து வச்சுட்டு போயிருக்காரு. எனக்காக எப்ப வேணா வருவாரு. அவரு வரப்ப நான் அவருக்கு உண்மையா இருக்கணும். அவர் வரப்ப நான் அவரோட தான் என்கேஜ் ஆயிருக்கணும். வேற யாரு கூட என்கேஜ் ஆயிருந்தேன்னா அது வந்து கரெக்டா இருக்காது. அதனால அவர் எப்ப வந்தாலும் நான் வந்து அவர் கூட போறதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூடோட, அந்த அப்ரிசியேஷனோட நம்ம எல்லாரும் எப்பொழுதும் இருப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் அந்த அளவுக்கு. அதனால we are all blessed to be a part of church. சபை சர்ச். Praise the Lord. Thank you, Lavanya, for sharing the word of தேங்க்யூ. God. முக்கியமான ஒரு மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கிறிஸ்துவின் சபையின் அங்கமா இருக்கிறோமா இல்லையான்னு தெரியல. அதை நீங்க சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுகிறேன். காரணம் என்னவென்றால், நான் கிறிஸ்துவின் சபையில பங்கா இருக்கிறேன் என்று நாம் எண்ணிக்கொண்டு நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. ஏன்னா பாத்தீங்கன்னா, திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்ட சில பேரில் திருமண அங்கி, திருமண ஆடை, வெட்டிங் கார்மெண்ட் இல்லாம இருந்த ஒருவரை அவர்கள் அடித்து வெளியே அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். இந்த வெட்டிங் கார்மெண்ட் என்னன்னா, ரைச்சியஸ்னஸ் த்ரூ ஃபெய்த் மட்டும்தான். இன்றைக்கு நான் நீதிமானா இருப்பதற்கு காரணம் விசுவாசத்தினால் வந்த நீதி மட்டுமே. சபையில் இருப்பதனாலேயோ, நான் செய்கிற ஊழியத்தினாலேயோ, இல்ல நான் போகிற சபையின் ஸ்தலத்தில் அவர்கள் செய்கிற சில மறைமையினாலேயோ நமக்கு வருகிற நீதி அல்ல. நாம் யாவரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும், மறுபடி பிறக்க வேண்டும். நீங்கள் மறுபடி பிறந்தால் ஒழிய நீங்க அந்த சபையின் அங்கம் கிடையாது. மறுபடி பிறந்தால் ஒழிய மனவாட்டி கிடையாது. அவ்வளவுதான். சோ இன்றைக்கு ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்படல, மனம் திரும்பல, நான் இன்னும் கிறிஸ்துக்குள்ள வரலன்னு எண்ணிக்கொண்டு இருப்பீர்களாகில் இதுவே ரட்சணிய நாள். இன்றைக்கே மனம் திரும்புவதற்கான ஒரு சந்தர்ப்பம். இப்ப நாம ஜெபிக்க போறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நீங்க தாழ்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே, என்னை ரட்சிப்புக்குள்ள நடத்துங்க. மறுபடி நான் பிறக்க வேண்டும். நீங்கள் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறாரே. நான் என்னை மறுபடி பிறக்க வைங்க. நான் பாவி என்பதை உணரணும். First of all, you have to acknowledge that you are a sinner. Second of all, you need to call out to Jesus for help. And only then you can be born again and saved. The righteousness that comes through faith only can make you a part of the church, make you a part of the bride. If not, you are not a part of bride. ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள், ஆனால் கிறிஸ்துவின் சபையில அங்கமாய் இருக்கிறீர்கள், அவரால் நிச்சயம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், நிச்சயமாய் திருமண விருந்திலே நம்மால் பங்கு கொள்ள முடியும். இல்லை என்றால் நாமளும் புறக்கணிக்கப்படுவோம். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் ஒரு விசை கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிங்க. மனம் திருப்புங்க, என்னை ரட்சிப்புல நடத்துங்க, எனக்கும் இந்த ரட்சிப்பு வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். பாவி என்பதை உணர்வோம். நம்முடைய சுய நீதியை நம்பி அல்ல, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்பதனால் வருகிற நீதியை மாத்திரமே நம்பி நாம் ஜெபிப்போம். நாம் ஜெபிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு இருதயத்திலும் கிரியையை நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்பா, நாங்கள் பாவி என்று உணர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் எனக்கும் இந்த ரட்சிப்பு வேண்டும், நானும் சபையில அங்கமாக வேண்டும், நானும் அந்த மனவாட்டியிலே அங்கமாக வேண்டும் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ரட்சிப்புக்குள்ள நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, ஆவியானவரே நீரையே கிரியை செய்கிறவர், ஆவியானவரே நீரையே எங்களை பத்திரமாய் கொண்டு போய் கிறிஸ்துவின் கையில ஒப்பு கொடுக்கிறவர், நீர் அவர்களுடைய இருதயத்தில் கிரியை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ரட்சிப்பை தந்து விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பையும் ஆண்டவரே மனம் மாற்றத்தையும் கர்த்தர் தந்து நீர் வழி நடத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வருகையிலே நாங்கள் விட்டு சொல்லாதபடிக்க உம்மோடு கூட இணைந்து நாங்கள் உம்மோடு கூட என்றென்றைக்கும் இருக்க கர்த்தர் எங்களுக்கு அந்த அனுகிரகத்தை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே.
ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு இதயமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you all for joining today.